டிரைவர் என்ன பேர் என்ன பக்கத்துல மூணு கண்ணு தேங்காதில் நெய்ய நிரப்பி வச்சு. மக்களே, இன்னைக்கு நம்ம சபரிமலை பயணத்துக்கு இன்னைக்கு கிளம்பிட்டோம். நானே நம்ம மணினா நம்ம குரூப்போட வேறு லெவலில் கிளம்பியாச்சு. நம்ம வீட்டில் இருமுடி கட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு. அதெல்லாம் நம்ம வீடியோவில் எடுக்க முடியல. ஓகே மணினா கிளம்பலாமா? கிளம்பலாம். இன்னைக்கு நம்ம போய் நம்ம கோயிலில் நம்ம விநாயகர் கோயிலில் போய் இருமுடி கட்டு கட்ட போகிறோம். நம்ம ஒரு 14 பேர் போகிறோம். நம்ம டெம்போ ட்ராவலரில் போன வருஷம் போனோம்ல அதே மாதிரி வண்டி சூப்பராக நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆன்மீக பயணத்தை இப்போலேருந்தே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இருமுடி கட்ட போகிறோம். 1 by 1 நம்ம ஐயப்பனுக்காக முத்திரை தேங்காயில் நெய்யை நிரப்பி, அப்புறம் ஐயப்பனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிரப்பி நம்ம இருமுடியை கட்டி இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே மணி, நல்லா சொல்லுங்கள். ரொம்ப பயபக்தியோடு இருக்கும், கொஞ்சம் இடையில ஃபன்னும் இருக்கும், சாமி நடனங்கள் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக வந்து என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆன்மீக பயணத்தோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா எரிமலையில் பேட்டை தான் உதாரணத்துக்கு அதுதான் வந்து ஒரு ஃபன்னாக சொல்கிறாரு. அப்புறம் ஜாலியாக வண்டியில் போகும்போது பாட்டுலாம் பாடிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம போய் கோயிலில் போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் காமிச்சிருக்கோம். சரணமையப்பா, 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 சுவாமியே சரணமையப்பா, 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 சரணமையப்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்கு தான் வந்து கட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம தம்பி வந்து மணிகண்ட சாமி, நம்ம டீமில் கன்னிசாமி இல்லாதனால நம்ம தம்பி 3ஆவது வருஷனால நம்ம தம்பி பாருங்கள் மணி கட்டியிருக்காரா, அதனால் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கட்டு. ஓகே, நம்ம பாய்ஸ் எல்லாம் பாருங்களேன் தீவிரமாக பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிற பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு? ஓகே, சரணமையப்பா, சரணமையப்பா.
பாதக்கருப்பராயன் கோயிலேருந்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல. ஹாய் கம்மி வணக்கம் சாமியே சரணம் ஐயப்பா. ஓகே, இப்போ நம்ம போய் பாதக்கருப்பராயனுக்கு ஒரு அட்வான்ஸை போட்டு நம்ம இந்த புனித யாத்திரையில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தாராபுரம், அதாவது திருப்பூர்லேருந்து தாராபுரம் ரோடு பாருங்கள், ஜம்மு நம்ம வண்டி நிற்கிதா. ஓகே, இதான் வந்து பாதக்கருப்பராயன் கோவில். ஓகே, அப்படியே இங்கேருந்து நம்ம கருப்பராயனுக்கு அட்வான்ஸை போட்டு நம்ம அப்படியே இந்த யாத்திரையில் கிளம்பலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமாள். இங்கே பாருங்கள், சபரிமலை போகிறவங்க திருப்பி வரவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பாதக்கருப்பராயன் கோயிலில் கும்பிட்டு தான் போவாங்க. இங்கே பாருங்கள், நிறையா குதிரை இருக்குது. சித்தப்பா அப்படி தானே? ஆமாம் கண்டிப்பாக. நான் இங்கே பாருங்கள், இங்கே நெய் பிரிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், போயிட்டு வந்து. இதுதான் நம்ம டிரைவர்ண்ணா. அண்ணா பேர் என்ன? செல்லப்பாண்டி. ஓகே, தேங்க்யூ, சூப்பர்ண்ணா. ஓகே, நீட்டாக நம்ம கிளம்பியாச்சு. எல்லாம் அவங்க சீட்டில் போனது எல்லாமே நம்ம வேலைண்ணா பாருங்கள், மணிகண்ட சாமினால 3 வருஷங்க. மணியோடய இருக்காரு. இன்னொரு சாமி இருக்காப்ல பாருங்க, அவரும் மணிகண்ட சாமி தாங்க. சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே வந்து டீ குடிக்கிற நிறுத்தியாச்சு. கிட்டத்தட்ட திண்டுக்கல் அது பக்கத்தில் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். போன டைம் நிறுத்தின அதே இடம். இங்கேருந்து போர்டு போட்டிருக்காங்க, ஒட்டஞ்சத்திரம் வேடஞ்சந்தூர். ஓகே, இப்போ நம்ம பயணம் எவ்வளோ ஒரு 1.5 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னது ஒட்டஞ்சத்திரம். போர்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் விநாயகா பேக்கரி அப்படிங்கிற ஒரு பேக்கரியில் நம்ம டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தியிருக்கோம். ஓகே, மணியனை பாருங்க, ஐயப்பனுடைய அண்ணன் கிடையாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு, மணிகண்ட சாமி. ஓகே, மணியனை அதை சொன்னா ஓகே தான். அடுத்து இப்போ நம்ம பயணத்தை எப்படின்னு சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு, இனி நம்ம என்ன எடுக்க போறோம்? சூப்பருங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? தொடர்ந்து அடுத்து என்னென்ன பண்ண போறோம் எரிமேலியில அடுத்தடுத்து நம்ம போடப்போ நீங்களே பாருங்க. ஓகேங்களா? நாங்கள் சொல்ல மட்டும் நீங்களே பாருங்க. ஆமாம், சொன்னோம்னா வீடியோ போட முடியல, அதனால சர்ப்ரைஸாக. ஆனால் வந்து இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள். போன வருஷம் ட்ரிப் வந்து 1 நாள், இந்த வருஷம் ட்ரிப் வந்து நம்ம 2 நாள் பண்ணியிருக்கனால திருச்செந்தூர் அந்த பக்கம் அந்த ஆரியங்கா சைடெல்லாம் வந்து சூப்பரான ஏரியாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்படியே அந்த ஒட்டஞ்சத்திரம் தாண்டினதுக்கப்புறம் கிளைமேட்டு சடனாக மாறிடுச்சு. கோல்டன் ஹவரு கிட்டத்தட்ட ஒரு 4:45 அந்த டைமில் இருக்கும். அந்த மலை, அந்த ட்ரெஸ்லிங்கான மலையும், இந்த சூரியன் வியூ, இந்த பயணம் அப்படியே பஸ்ஸில் படம் ஓடிட்டுருக்கு, வண்டியில் வேனில் அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக, அதாவது குமிளிக்கு ஒரு 49 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். வண்டி ரன்னு வேறு லெவல் ரன்னுங்க. சூப்பராக வந்து நம்ம டிரைவரை நான் ஓட்டினார் ஆரம்பிச்சே காமிச்சிருக்கோம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-110 கிலோமீட்டர் வருது. ஒரு 1.5 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, நல்லா ஸ்பீடாக வந்தார். சபரிமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. ஓகே, எக்ஸைட்டாக தெரியல, நான் தெரிஞ்சு அந்த கீழே அப்படியே வந்து போடுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த 1.5 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருவான் மணிகண்டன் அந்த படம் போட்டு அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக ஜேர்னி இருந்துச்சு. ப்ரோ, இந்த 1.5 மணி நேரம் நம்ம வந்தோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த படம் பார்த்துட்டு வண்டி ரன் எப்படி இருந்துச்சு? வருவான் மணிகண்டன் ஐயா நம்பியார் சாமி நடிச்ச படம். அது ரொம்பவே எப்படின்னா 1980க்கே போன மாதிரி ஒரு செம்ம ஃபீல் எனக்கே அளவு இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஒரு அளவு சூப்பரான ஒரு ஃபீலிங்கு, சூப்பரான ஒரு ஐயப்பனுடைய உன்னதமான ஒரு படம். ஓகே, இப்போ டீ குடிக்க நிறுத்தியிருக்காங்க. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்வமான குமிளி. ஏன்னா நம்ம குமிளி எப்போ வந்தாலுமே நம்ம இருட்டுக்குள்ளே தான் வரோம், அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சு அப்படியே நம்ம போகலாம். ஆனால் அவங்க அடுத்து உண்மையான பக்தி என்னன்னா, இந்த அளவுக்கு அந்த காலத்தில் எந்த அளவுக்கு பக்தியாக இருந்திருக்காங்கன்னு இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக சபரிமலை நம்ம பயணம் போனாலே ஒரு ஊர்லேருந்து ஒரு 7-8 மணி நேரமே ஆகும். அப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு 2.5 மணி நேரத்துக்கு இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வாங்க அப்படியே போய் டீ குடிப்போம் போகிறோமா. அதனால் ஒரு டீயை போட்டால் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். புளிருக்கு இஞ்சி டீ
தரமாக இருக்குது. இஞ்சி ஏலக்காய் போட்டு மசாலா கேரளா பக்கத்தில் வந்தோம்ல, சூப்பரா இருக்குங்க. கேரளா சமோசா ரொம்ப ரசமா இருக்கு. கேரளாவே வரலைங்க, அதுக்குள்ளே கேரளா சமோசா வந்துருக்கோம். கேரளா பார்டர் சாமி இல்லையா? ஒரு மலரெடுத்து உன் பாதத்திலே நான் பூஜை செய்தேன். நான் மலராக மாறக்கூடாதா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த குமிளி ஹில்ஸு. கீழேருந்து பார்த்தீங்கன்னா மேலே குமிளி ஹில்ஸ் ரூமில் ஒரு 7-8 கிலோமீட்டர் அந்த ஹில்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே குமிளியில் ஒரு சரியான ஒரு டிராஃபிக்கு அப்புறம் நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல வந்தாலே நம்ம என்ன பண்ணோம்னா குளிர், குளிர். இந்த இடத்து பேர் அப்படின்னா ஏவிடி டீ எஸ்டேட்டு. நம்ம ஏவிடி டீ குடிக்கிறோம்ல, அதோடைய ஃபேக்ட்ரி அவுட்லைட்டு. முன்னாடி ஃபுல்லாக அந்த டீயோடைய இலைகள். இங்கே பாருங்கள், நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஓகே, அந்த பக்கம் ஃபுல்லாக நிறையா ஸ்பைசஸ் கடை இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இன்றைக்கி போன டைமு மேலோட்டமாக காமிச்சோம், இந்த டைம் போய் ஒரு பக்கத்துலேயே காமிக்கிறேன். ஸ்பைசஸ்ஸு, சிப்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. இன்னைக்கெல்லாம் செம்மையாக இருக்குது, செம்ம டிராஃபிக். கிட்டத்தட்ட அந்த ஒரு 6 கிலோமீட்டரே நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே நான் பண்ணோம். நான் அந்த வீடியோ வரும், இன்னும் முன்னாடியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. அதே மாதிரி கேரளாக்குள்ளே வந்துட்டோம்ல, பாருங்க பைனாப்பிள், ஏகப்பட்ட பைனாப்பிள் இருக்குது. ஓகே, வாங்க அப்படியே கடைகள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பெரிய கடை. சிப்ஸு, காஃபி, ஸ்பைசஸ், ஏகப்பட்ட நேந்திரம் காய்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிரைவர் அண்ணா உண்மையாகவே மாஸ் டிரைவிங்கு. இன்னும் சபரிமலைக்கு போகிறக்கு எரிமலை போகிறக்கு எவ்வளோ நேரம்? இன்னொரு 2 ஹவர்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம். ஓகே, அண்ணன் இன்றைக்கி இந்த கடைகள்லாம் சுற்றி காமிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே ஏவிடியோடைய அவுட்லெட்டில் போய் ஒரு டீ குடிப்போம். டைரக்ட் அவுட்லெட், அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி நம்ம டிரைவர் என்ன சொன்னார். அதனால் போய் குடிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஏவிடி அவுட்லெட்டில் ஒரிஜினல் டீ, இங்கேயே தயாரிக்கிற டீ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. ஓகே, டைரெக்டாக ஏவிடியோடைய அவுட்லெட் டீ. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 3 டீ 39 ரூபா. அது என்ன கணக்கு அப்படின்னு தெரியல, ஒரு டீ 13 ரூபாங்க, அந்த கணக்கு தான் வருது. ஓகே, சேஸுங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. பின்னாடியே பாருங்கள், சிப்ஸு, கோகனட் ஆயில், அல்வா எல்லாமே இருக்குது சூப்பராக.